அடுத்த பாடல் 1760. பராபரன் எந்தை பனிமதி சூடி. பராபரன், பராபரன தெரியும், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அசையும் சக்தி அசையா சக்தி இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெரிய ஆற்றல் பராபரன். எந்தை பனிமதி சூடி அப்படின்னு சொல்றாரு. எந்தை என்றால் தந்தை. எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தந்தையாக வந்து, பனி என்றால் ஒரு குளிர்ச்சி, குளிர்ச்சியாக மதி சூடி, மதினா நிலவு, அதை தலையில் சூடி இருக்கக்கூடிய இறைவன். சிவபெருமான் பார்த்தோம்னா தலையில நிலாவை வச்சிருப்பார். இப்போ அந்த நிலா வந்து எதை குறிக்கும் இந்த இடத்துலனா, ஒருவருடைய மனதையும் அது குறிக்கும், அறிவை குறிக்கும். இப்போ நிலவை சூடிக்கொண்டு இருக்கின்றார் இறைவன். என்ன செய்கிறார் அந்த இடத்துல இருந்து கொண்டு அப்படின்னா, நிலா வந்து பார்த்தோன்னா நம்ம 5 கர்த்தனை பாடலில் விளக்கமாக பார்த்துருப்போம். ஸோ நிலா வந்து பார்த்தோன்னா அந்த பிறை நிலா தலையில் வச்சிருப்பாரு, முழு நிலா வச்சிருக்க மாட்டார், பிறை நிலா தான் வச்சிருப்பாரு. ஸோ அந்த பிறை நிலா என்ன பண்ணுது, 2 பக்கம் பார்த்தாலும் கூர்மையாக இருக்கும். ஸோ அவர் என்னென்னலாம் இங்கே சொல்லி கொடுக்கின்றாரோ, உள்ளிருந்து சிந்திக்க வைக்கலாம், நம்மை செயல்படுத்த வைக்கலாம், இது எல்லாமே நன்மைக்காக மட்டுமே இங்கே இருக்கின்றதாம். அதான் இந்த இடத்துல அவர் தலையில் வச்சிருக்கக்கூடிய நிலா குறிக்கும். ஸோ அவர் தலைவனாக இருந்து, யாருக்கு இப்போ நமக்குள்ள ஒரு சிந்தனை வருகின்றது எடுத்து வச்சுக்குவோம், அந்த சிந்தனைக்கு தலைவன் அவர்தான். எந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி. இப்போ தீய சிந்தனைகள்லாம் வருதே, அதற்கும் தலைவன் அவரா அப்படின்னு கேட்டால், எந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி. இப்போ சாதாரண ஒரு ஆன்மா இருக்கு, அது ஒரு உடம்புக்குள்ளே போயிடுச்சு, இப்போ அது உள்ளுக்குள்ளே வந்துடுச்சுன்றதுனால அதற்கு சிந்தனை உள்ளிருந்து வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னா என்ன சொல்லுவோம், இயற்கையாக உள்ளிருந்தே வருது, மனம் அதுவாக இயங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை கொடுப்பது யார், அந்த ஆற்றலை கொடுப்பது யார், இயங்கு சக்தி அப்படின்னு சொன்னோம் இல்லை, அந்த ஆற்றலை கொடுப்பது யாருன்னா இறைவன் தான் கொடுக்குறாருங்க. அப்போ ஒரு ஏன் தீய சிந்தனைகள்லாம் இங்கேருந்து கொடுக்குறாரு, நல்லதை மட்டுமே கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த இடத்தில் இறைவன் வந்து வேடிக்கை பார்ப்பவராக மட்டும்தான் இருக்கின்றார். யார் யார் எதை எதை கேட்கிறார்களோ அதை கொடுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பவராக இருக்கிறார். ஏன் வேடிக்கை பார்ப்பவராக இருக்கிறார் என்றால், அப்போதான் அந்த ஆன்மா மேன்மை பெறும். தானே வந்து எல்லாத்தையும் ஒரு கயிறு ஒரு ஆட்டை கட்டி தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கட்டி போடுறதுக்கும், தானாகவே அது அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு ஆத்மா அது போலவே தானே தன்னுடைய அனுபவங்கள், ஆசைகள், வினைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு இறைவனிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரிடம் சென்று சேர்வதுதான் இறைவனுக்கு பிடித்தமானதாக இங்கு இருக்கின்றது. தர 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 இழுத்துட்டு போகும்போது, என்ன இவ்வளோ ஆசை இருக்கே, இதெல்லாம் நீ அனுபவிக்க விடாம இறைவன் கூப்பிட்டு போறாரே அப்படின்னு ஒரு ஆத்மா சிந்தித்தால், இது வழக்கமாக எல்லாரும் காலையில் தூங்குற நேரம் சிறுவர்களுக்கு வயதாக தெரியும். காலையில் எழுப்பி விட்டா கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சிந்திச்சிட்டாங்க அப்படின்னா அது அதற்காக திருப்பி இன்னும் பல பிறவிகள் சேரும். அதெல்லாம் இறைவன் என்ன பண்றாரு, நீ எப்போ அனுபவிச்சுட்டு போறியா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பொறுப்பிலேயே விட்டு விட்டார். அதைத்தான் திருமந்தத்தில் வேறொரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, படைத்தொழிந்தானே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். இப்போ எல்லாத்தையுமே படைச்சிட்டாரு, கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு ஒளிந்தானேனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம், தூரத்துல நின்று. அதனாலதான் இந்த இடத்துல நாம் சிந்திக்கின்ற செயல்கள் என்னென்னலாம் தோணுகின்றதோ, அவருடைய வினைகளுக்கு ஏற்ப, ஆசைகளுக்கு ஏற்ப நான் என்ற அகங்காரம் வந்தாலும் சரி, அதையும் கொடுத்துடுறாரு. தவறாக இருக்கும் பட்சத்தில் தண்டனையும் பின்னாலேயே அவர் கொடுக்கின்றார். மொத்தத்துல எல்லாமே இங்க நன்மையின் வடிவம், நன்மையாத்தான் கொடுக்கின்றார். அடுத்து தராபரன் தன்னடியார் மனம் கோவில் அப்படின்னு சொல்றாரு. தராபரன் அப்படின்றாரு. தரானா பூமி என்று பொருள், பரன் என்றால் கடவுள் என்று பொருள். ஸோ இந்த உலகுக்கெல்லாம் இறைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், எல்லாவற்றுக்கும் தலைவன், உலக எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தன்னடியார் மனம் கோவில் அப்படின்னு சொல்றாரு. அந்த அடியார்கள் இருக்க இல்லையா, யாரெல்லாம் அந்த இறைவனை சார்ந்து இருக்கின்றார்களோ, உள்ளிருந்து வரக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இறைவனோடது, என்னுடையது என்று எதுவும் இல்லை அப்படின்ற அந்த சிந்தனையில் இருக்கும்போது, இப்போ தவறான சிந்தனை ஒன்று எழுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ தவறான சிந்தனை எழுதும்போது என்ன சொல்லும் மனம், ஆஹா இங்கே இறைவன் இருக்காரு, நமக்கு உள்ள இருந்து ஆசைகள் வழியா, வினைகள் வழியா அது தீய சிந்தனைகள் வருகிறது, நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டோம், தேவையில்லாத ஒரு பொருளை சாப்பிட்டோம், அந்த சாப்பிட்ட பொருளின் வழியாக உள்ளிருந்து தீய எண்ணங்கள் வருகின்றது, இறைவன் இருக்காரே அப்போ இது போல சிந்திக்க கூடாது, இது இறைவனுக்கு பிடிக்காது, இது போல எல்லாம் நாம் சிந்தித்து கொண்டே இருந்தோமேனால் அப்போ உள்ளுக்குள்ள அந்த இன்பம் மட்டும்தான் வரும். இப்போ யார் ஒருவர் இப்படி சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் இங்கு அடியார். இறைவனுடைய திருவடியை மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள், எல்லாம் இன்னைக்கு இறைவன் மட்டுமே கொடுக்கின்றான் என்ற சிந்தனையோடு இருப்பவர்கள் இங்கு அடியார்கள்.
இப்போ உலகத்திற்கு எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் அதுபோல் சிந்தித்தால் அவர்களுடைய மனம் கோவில் அப்படின்னு சொல்றாரு. கோயில்னா என்ன? அந்த இறைவன் அவர்களுடைய மனதையே கோவிலாக கொண்டு எழுந்தருளுகின்றார். இது 2வது அடியில சொல்றாரு. 3வது அடியில சிராபரன் தேவர்கள் சென்னியில் மண்ணும் அப்படின்னு சொல்றாரு. சிராபரன் என்றால் சிரா என்றால் சமஸ்கிருதத்தில் நித்தியம் என்று பொருள். நித்தியம்னா எப்போதும் நிலைத்திருப்பவர் என்று பொருள். எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த இறைவன், ஏன்னா அவருக்கு தான் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடிய இறைவன், அவர் தான் சிராபரன். அந்த இறைவன் தேவர்கள் சென்னியில் மண்ணும் அப்படின்னு சொல்றாரு. தேவர்கள் இருக்காங்களே, அவர்களுடைய சென்னினா தலை, அவர்களுடைய தலையில மண்ணும்னா நிலை பெற்று நிற்தல். அப்ப ஏன் அவருடைய தலையில நிலை பெற்று நிற்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவர்கள் எல்லாருமே அவர்களுடைய சகசரதலத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க. எது? தன்னுடைய குண்டலினி சக்தியை சகசரதலத்தை போய் வச்சிருந்து அந்த ஜோதியை இருக்கக்கூடிய இறைவனை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் இங்கு அழியாத ஒரு தன்மையை பெற்றிருக்கு. ஏன்னா அங்கிருந்து அமிர்தம் வந்துடும். அமிர்தத்தை அவர்கள் சாப்பிட்டு இருக்கின்றார்கள். ஸோ அந்த அமிர்தத்தை சாப்பிட்டபடியால் அவர்கள் இங்கு இறப்பில்லா ஒரு நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட அவர்களுடைய தேவர்களுடைய தலையிலேயே ஒரு மண்ணி நிற்கிறார். இப்ப யாரெல்லாம் இங்கு அவருடைய மனதில் இறைவனை கோவிலாக கொண்டு வைத்திருக்கின்றார்களோ, அப்ப அவர்களுக்கும் அந்த வாய்ப்பினை இறைவன் அங்கு கொடுக்கின்றார். நீங்க தன்னுடைய சகசரதலத்தில் இருக்கக்கூடிய ஜோதியை பார்க்கணும் அப்படின்னா தியானம் பண்ணணும், காட்டுக்கு போகணும், அப்படியே தனிச்சு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போயிடணும், இல்லையா? தன்னுடைய மூலாதாரத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஏகப்பட்ட பயிற்சி முறைகள் இருக்கு. இதெல்லாம் செஞ்சாதான் குண்டலினி சக்தி சகசரதலத்துக்கு போகும்னு இல்லை. சதா சர்வகாலமும் இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டு எப்பேற்பட்ட துன்பம் இந்த உடம்பிற்கு வந்தாலும் மனதிற்கு வந்தாலும் இது இறைவன் செயல் என் நன்மைக்காக மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார் என்ற சிந்தனையோடு இருக்கும்போது அவர் அடியவர் ஆகின்றார். அவருடைய அடியவராக இருக்கக்கூடிய அவருடைய மனதிற்குள் இறைவன் கோவில் கொள்கின்றார். அவருக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? தானாகவே அந்த குண்டலினி சக்தியை சகசரதலத்திற்கு கொண்டு செல்கின்றார். பார்த்தா இந்த 3வது அடியில ஒரு உவமையாக சொல்கிறார். தேவர்கள் சென்னியில் மண்ணும் அப்படின்னு. தேவர்களுடைய சகசரதல ஜோதியாக விட்டிருக்கக்கூடிய அவருடைய தலை நிலை பெற்று நிற்கக்கூடிய அந்த இறைவனும் என்ன சொல்றாரா? அராமரன் மண்ணி மனத்து உறைந்தானே அப்படின்னு சொல்றார். அராமரன் அப்படின்னு சொல்ற. அராமரன்னா பாம்பு அப்படின்னு பொருள். பாம்பு என்பது எதை குறிக்கும்? நம்மளுடைய சுழுமுனை நாடியை தான் குறிக்கும், குண்டலினி சக்தியை தான் குறிக்கும். ஸோ அராமரன் அப்படின்னா குண்டலினி சக்தியில உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வடிவத்தோடு இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு பொருள். இறைவன் என்றால் அங்கு இறைவிதான் முதன்மையானவளாக இருக்கின்றார், ஆற்றலாக குண்டலினி சக்தியில. ஸோ இறைவியோடு இறைவனும் அங்கு இருக்கின்றார். பலமுறை சொல்லிட்டோம், இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல இறைவி இருப்பால், இறைவி இருக்கக்கூடிய இடத்தில் இறைவனும் இருப்பார். 2 பேரும் இருப்பாங்க, அவங்க இல்லாத இடம் என்று எதுவும் இல்லை. அப்படி இந்த குண்டலினி சக்தியில் ஆற்றல் வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனும் இறைவும் சேர்ந்ததுதான் இந்த இடத்துல அராமரன். அவர்கள் மண்ணி மனத்துள் உறைந்தானே அப்படின்னா, இந்த அடியார்கள் சொன்னோம் இல்லையா, அவருக்குள்ள நிலை பெற்று அந்த மனதிற்குள் உறைந்தானே, எப்பொழுதும் வீட்டிருக்கின்றார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மனசுல வீட்டிருக்கிறாரா என்று கேட்டால், இன்னைக்கு வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாவற்றிலுமே நான் எனது என்ற சிந்தனை தான் அதிகமாக இருக்கின்றது. அதுல இறைவன் என்ன பண்றாரு? வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உள்ளதான் இருக்காரு, பக்கத்துல தான் இருக்காரு, வேடிக்கை தான் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் இந்த அடியார் என்ன சிந்திக்கிறாராம்? எல்லாமே உன் செயல்பா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி என்ன பண்றாரு? அந்த அராமரன்னு சொன்னார் இல்லையா, அது ஆற்றலா இருக்கக்கூடிய இறைவன் என்ன பண்றாராம்? மண்ணினா அங்க நிலை பெற்று நிற்கின்றார். எங்க? சுழுமுனை நாடி ஃபுல்லா, மூலாதாரத்திலிருந்து சகசரதல வரைக்கும் இருந்து அவருக்குள்ளும் அவரையும் இது அமிர்தத்தை உண்ண வைக்கின்றார். வைத்து என்ன பண்றாராம்? மனத்து உறைந்தானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவருடைய மனதிலே இந்த இடத்துல வீட்டிருக்க ஆரம்பிக்க. ஏன்னா மனசுக்குள்ளதான் சிந்தனை வருது, எல்லாம் இறைவன், எல்லாம் இறைவன், அவரே தலைவன், எனக்கு எது நடந்தாலும் அதுதான்ற சிந்தனை அங்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறான் என்ற தத்துவத்திற்கேற்ப இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டே இருக்கின்றார். அதனுடைய முதல் படியாக இறைவனை அந்த மனதிற்குள் வந்து வீட்டிருக்கின்றார். இப்போ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் யாருடைய சிந்தனையாகும்?
ஏன்னா அவர் தான் மனசுக்குள்ள இருக்காரு. அப்போ அவருடைய மனதிற்குள்ள வரக்கூடிய சிந்தனை அனைத்தும் இறைவனுடைய சிந்தனை. இறைவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? நல்லதை மட்டுமே சிந்திக்கும். இவர் முதல்ல பயிற்சி முறையா தான் செஞ்சார். எல்லாம் இறைவன் என்று ஒரு அடியாராக இருந்து பயிற்சி முறையில கடினப்பட்டு செய்கிறார். ஆனால் பின்பாக அதுவே நிரந்தர உண்மையாக இருக்கிறது. இறைவனுடைய சிந்தனையே அங்க வந்து நிற்கின்றது. அப்ப இறைவனுடைய சிந்தனை இருக்கக்கூடிய இடத்தில் தீயவை என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு? குண்டலினி சக்தியை சகசரதாளத்துக்கும் கொண்டு போறாரு. அமிர்தத்தை சாப்பிட வைக்கிறாரு. அப்போ மும்மலங்கள் எல்லாம் அற்று போகின்றது. பிறவி இல்லாத ஒரு நிலையை அவர் பெறுகின்றார். ஸோ இது 4வது அடியில தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடியவர், அனைவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர். தந்தை என்றால் தன்னை தந்தவர் என்று பொருள். ஸோ இறைவன் என்ன பண்றாரு? தன்னுடைய பகுதியில் ஒரு பகுதியை தான் நீ ஆன்மாவாக பிரிஞ்சு வந்து நிக்குது. அதான் தந்தை எந்தை அப்படின்னு சொல்றாரு. அவருக்குள் இங்கு பனிமதி சூடி. அப்போ அவர் இந்த இடத்துல குளிர்ச்சியான ஒரு எண்ணங்களை இங்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அனைத்து உயிர்களுக்குமே. இப்போ பூமிக்கு எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் எந்த அடியவர் எல்லாம் இறை செயல் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவருடைய மனதையே கோவில் கொண்டு அங்கு வீட்டிருக்கின்றார். கோவில் கொண்டு வீட்டிலிருந்து என்ன செய்கிறார்? அவருடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி சகசரதளத்தில் கொண்டு போய் வைத்து அவர்களை அமிர்தத்தையும் உண்ண வைக்கின்றார். ஸோ தேவர்களுக்கு கொடுத்த இறைவனை இங்கு இந்த அடியாருக்கும் கொடுக்கின்றார். ஸோ அந்த அடியாருக்கு எப்படி கொடுக்கிறார் என்றால், அவருடைய சுழுமுனை நாடி, அராமரன்னு சொன்னார் இல்லைங்களா? ஸோ அந்த சுழுமுனை நாடியில் நிலைத்து இருந்து அவருடைய மனதிலும் அங்கு வீட்டிருக்கின்றார். ஸோ அப்போ யோகம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் போய் யோகம் செய்யணும்னு அவசியமே இல்லை. காட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ணணும், சக்கரத்தை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. அவருடைய மனம் இறைவனை மட்டும் சிந்தித்து கொண்டிருந்தாலே போதும். ஸோ மனசுக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் வீட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த 7 சக்கரங்களிலும் அதே இறைவனை வீட்டிருந்து அந்த யோக பயிற்சிகளை தானாகவே செய்யும்படி அங்கு அருளாசி புரிகின்றார். அதுதான் அந்த பாடலுடைய கருத்து.